நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து திங்க் பண்ணணும்னா அது வந்து காமெடியா தெரியும். ஆனா ஃபீல் பண்ணிட்டோம்னா அது வந்து ட்ராஜடியா மாறிடும். அது என்ன திங்கிங் அண்ட் ஃபீலிங்? திங்கிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம சயின்டிபிக் வேல அப்ரோச் பண்றது, சயின்ஸோட மெத்தடாலஜில திங்க் பண்றது. அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமூகத்தை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஹிஸ்டரியை பத்தி, சயின்ஸை பத்தி, பொலிட்டிக்ஸை பத்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சயின்டிஃபிக்கா யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இமோஷனலி அப்ரோச் பண்றது. அப்படி இமோஷனலி நம்ம அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு அது வந்து பெயினை தான் தரும், கஷ்டத்தை தான் தரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கல அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு விதத்துல அதை அப்ரோச் பண்ணலாம். ஒண்ணு வந்து திங்க் பண்ணலாம். எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளானாலையும் ஒரே மாதிரி படிக்க முடியாது, மார்க் வாங்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு திறமை உண்டு. ஸோ நம்ம வந்து அன்னெசரியான எக்ஸ்பெக்டேஷனை இந்த சமூகமும் பேரண்ட்ஸும் அந்த குழந்தை மேல திணிக்கும் போது அந்த குழந்தைக்கு அதை எவ்வளவு வலிக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் சயின்டிபிக் அப்ரோச். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அதை டெவலப் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் திங்கிங்கிறது. ஆனா ஃபீல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ என் குழந்தை நல்லா படிக்கலையே, பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தை நல்லா படிக்குது, எங்க ரிலேட்டிவ்ஸோட குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்கிறாங்களே, ஆனா என்னோட குழந்தை மட்டும் நல்லா படிக்கலையே, அவனால படிக்க முடியலையே, அவன் ஃபியூச்சர் என்ன ஆயிருமோ அப்படிங்கிறத ஃபீல் பண்றது. இப்போ எனக்கு என் குழந்தை நல்லா படிச்சுன்னா எனக்கும் வந்து ஒரு பெருமை தானே. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஸோ என் குழந்தை அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஃபீலிங் வந்து ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணும். எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து லைஃப்ல வந்து எமோஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி நமக்கு ரேஷனல் திங்கிங் இருக்கணும். நமக்கு அந்த ரேஷனல் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து நம்மளால கரெக்டாக சேனலைஸ் பண்ண முடியும். அப்படி அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணால் மட்டும்தான் லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ரேஷனல் திங்கிங் வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு.